சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே ஒரு வழியாக கருப்பும் சேதுவும் சண்டைலாம் போட்டு தமிழ்ச்செல்வி ஹோட்டலையும் தமிழ்ச்செல்வி அம்மாவையும் அப்பாவையும் காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றி முடித்தோடனே கருப்பு ஃபோன் பண்ணி தமிழ்ச்செல்விட்டு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி உடனே ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொல்லவும், எனக்கு ஏமா நன்றி, நான் என்ன பண்ணேன், நீ சொன்னதை அப்படியே சேது மாப்பிள்ளிட்ட சொன்னேன், அவன் தான் போய் காப்பாற்றினாமா, இல்லைதான் இருந்தாலும் அவனுக்கும் உங்கள் வீட்டு மேலேயும் உன் மேலேயும் பாசம் இருக்குமா அப்படின்னு சொல்ல, தெரியும்ண்ணே, கண்டிப்பாக சேது மாமாவுக்கு என் மேலே பாசம் இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என் மேலே கோவமாக இருக்காரு. கண்டிப்பாக நான் எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிறத ஒரு நாள் புரிஞ்சுப்பார். அது வரைக்கும் நான் காத்துட்ருக்கேனே அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இங்கே அவங்களுடைய கனவுலாம் வெட்டிக்கிறாங்க. எப்படியோ நல்ல வழியாக என் புருஷனை அனுப்பி என் வீட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் காப்பாற்றிட்ட, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி வேண்டிக்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கே சேது கேட்குறாரு, என்ன மாமா யார் அப்படிங்கவும், தமிழ்ச்செல்வி தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். என்னம்மா அவளுக்கு இப்போது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மாப்பிள்ள, என்னாச்சு, சேது மாமாவுக்கு தான் அடி எதுவும் படலையா, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லுவோம். என்ன மாமா ரொம்ப அக்கறையாம்மா, அவள் என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ அடி விழுந்திருக்கு. மேலே அடிபட்டால் கூட சீக்கிரமாக ஆறிடும், அது பிரச்சனை இருக்காது. ஆனால் மனசுக்குள்ளே அவள் போட்ட அடி இது வரைக்குமே ஆற முடியாமல், அந்த புண்ணுக்கு மருந்து போட முடியாமல் தவிச்சிட்ருக்கேன் மாமா நான் உள்ளுக்குள்ளே அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ள அந்த புள்ள சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த புள்ள எந்த தப்புமே பண்ணலன்னு தான் மாப்பிள்ள எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, என்னம்மாம்மா விளையாடுறியா, அவள் என்ன பண்ணாங்கிறது உனக்கு தெரியலையா, எங்கள் அப்பாவே ஜெயிலுக்கு அனுப்பணுமாப்பா அவள் இந்த ஜென்மம் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, அவள் என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நான் அவளை மன்னிக்கவும் மாட்டேன், மனைவியாக ஏற்றுக்கவும் மாட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாப்பிள்ள, நான் ஒன்று சொல்ல கேட்குறியா, சொல்லுமாம்மா. இல்லை இப்போது தமிழ்ச்செல்வி புள்ள தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு சொல்கிறேன், ஓகே. அப்படியாப்பட்ட புள்ள இப்போது நமக்காக எல்லா பழியும் ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டில் ஒரு அடிமை மாதிரி இருக்கா. அப்படி இருக்கும்போது எப்படி தமிழ்ச்செல்வி பிள்ளைக்கு இந்த ஹோட்டலை அடித்து நோக்கிறதுக்கு ரவுடிங்க வராங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது, சொல்லு மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, சேது ஒன்று, அவங்க அப்பா ஏதாவது குடிச்சிட்டு ஏட்டாவது பிரச்சனை பண்ணியிருப்பாரு. இல்லை மாப்பிள்ள, அப்படி பிரச்சனை பண்ணியிருந்தாங்கன்னா நேர்த்தி சொல்லியிருப்பாரு தமிழ்ச்செல்வி, நீங்கள் கடைக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு. தமிழ்ச்செல்விக்கு இப்போ தான் தகவல் கிடச்சிருக்கு, கடையை அடித்து நொறுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. கிடச்ச உடனே நம்ம கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும், என்னம்மா சொல்ல வர நீ இப்போ அப்படின்னு கேட்க, எனக்கு என்னமோ தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கா, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிற யாரோ தானே இந்த விஷயத்தை செஞ்சுருக்கணும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, மாமா உனக்கு நான் கூறு கெட்டு போச்சா, நம்ம வீட்டில் இருக்கிற யார் மாமா வந்து தமிழ்ச்செல்வி ஹோட்டலில் அடிச்சு நினைக்க போகிறாங்க, நீ தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிட்டு ஒன்றையும் குழப்பி என்னையும் குழப்பாத மாமா, வா மலை ஏச்சு போவோம் அப்படின்னு சொல்லி சேது கருப்பு அழைச்சிட்டு வந்துடுறாரு. வந்தாலுமே இங்கே கருப்புக்கு ஒரு யோசனையாக இருக்குது. சேது வீட்டுக்கு வர பார்த்த மோகனா அப்பத்தா ஓடி வராங்க. பேராண்டி என்னடாச்சு, என்னப்பாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சேது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பத்தான்னு சொல்ல, கருப்பிட்ட கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைத்தா, நாங்கள் ஊருக்கு போயிருந்த ஒரு வேலையா, அப்போதைக்கு திடீர்னு தமிழ்ச்செல்வி இருக்குங்கள, அதோட அப்பா அம்மா வச்சுருக்க ஹோட்டலில் அடித்து நோக்கிறதுக்கு சில ரவுடி பசங்க வந்துட்டாங்க. அப்போது சேது தான் உடனே களத்தில் இறங்கி அவங்களெலாம் காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லவும், அப்போதான் ரொம்ப பெருமையாக இருக்குது. இருந்தாலும் உனக்கு அடிபட்டுருச்சு போலயே சேது, சட்டை பாக்கெட்லாம் கிழிஞ்சிருக்கேப்பா, உள்ளுக்குள்ள அடி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அப்பத்தா, அதெல்லாம் இல்லை, எனக்கு எந்த அடியும் படல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அப்போதைக்கு சொல்லவும், உடனே சேதுவை பார்த்த மோகனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்ப்பா இப்படிலாம், கொஞ்சம் பார்த்துருக்கூடாதா அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா அந்த இடத்துல திடீர்னு தனத்துக்கிட்ட ஒருத்தவன் தப்பாக எடுத்துக்க முயற்சி பண்ணான், அதான் நான் உடனே கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவும், எங்கள் அப்பா எங்கள் எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் வளர்த்துருக்காரு, அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி தப்பு பண்ணுவேன், நம்ம கண் முன்னாடி ஒரு அநியாயம் நடக்கும்போது தட்டி கேட்கலன்னா நம்மளாம் எதுக்குமா ஆம்பளையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சேது பேசவும், சரிப்பா உட்காரு, நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்தோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போதைக்கு அந்த பக்கம் தமிழ்ச்செல்வி வந்து பார்த்துட்டு சேதுவை உடனே ஓடி வந்து அழுகுறாங்க. அண்ணன் அவருக்கு அடிபட்டுச்சானே அப்படின்னு கேட்க, இல்லைம்மா சேதுக்கு அடிலாம் படாது, சேதுவை ஒருத்தன் அடிக்கணும்னா ஒருத்தவன் பிறந்தா வரணும், ஏதோ அடிக்கும்போது சட்டை கிழிஞ்சு போச்சு அவ்வளோதாம்மா, இதெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத, ஃபீல் பண்ணாத, வீடு ஃப்ரீயா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா சரிங்க அண்ணா அப்படின்னு சொல்லுவோம். நான் வேறு 2 வார்த்தை பேசவா அப்படின்னு கேட்க, ஐயோ அம்மா இப்போ எதுவும் பேசிக்காத, அவன் கொலவெறியில் இருப்பான், வேணாம், அப்புறமா நான் சொல்கிறேன், அப்போ பேசிக்கலாம் போ அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்ச்செல்வியை அமுச்சுட்றாரு கருப்பு. அப்போதைக்கு அந்த பக்கம் வந்த தாமரை சேதுவை பார்த்துறாங்க. பார்த்துட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. ச்சே, இவன் மட்டும் இன்னைக்கு ஒழுங்காக இருந்திருந்தான் அப்படின்னா இந்நேரம் நம்ம நினச்சபடி நடந்திருக்கோம், தேவையில்லாமல் சேது மாமா உள்ளே புந்து காரியத்தை கெடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ச்சே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பார்த்த கருப்புக்கு ஒரே அதிர்ச்சி. என்னடா சேதுக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே ஓடி வந்து நல்லா விசாரிக்கிறாங்க. ஆனால் தாமரை புள்ள மட்டும் வந்துச்சு, பார்த்துட்டு என்னமோ டென்ஷனாக போகுது, எனக்கு இது சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கருப்பு முடிவு பண்ணுறாரு. சரி கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் ஏன், அது ஏதாவது மனசில் நினச்சிருக்கோம் அப்படின்னு கூட இருந்துக்கலாம்ல அப்படின்னு நினைக்கும்போது, அங்கே தாமரைக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது.
தாமரைக்கு ஃபோன் வர தாமரை ஃபோனை பார்த்து டென்ஷனாக வராங்க. ஒரு 2, 3 ஃபோனுக்கு அப்புறம் அந்த ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டு வெளில போகிறாங்க. உடனே கருப்பும் பின்னாடியே போகிறாரு. பார்த்தா தாமரைக்கு வந்த ஃபோனு அவங்க சித்தப்பா பசுபதி தான். "என்ன தாமரை, என்னாச்சு? கால் பண்ண எடுக்க மாட்ற?" அப்படின்னு சொல்ல, "போங்க சித்தப்பா, நீங்கள் பண்ண விஷயத்துக்கு நான் உங்கள் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "ஏன் தாமரை, என்னாச்சு?" "ஆமாம், ஒரு ஹோட்டலை அடித்து நொறுக்க சொன்னேன். அங்கே இருக்கிற எல்லாரையும் அடித்து உடைக்க சொன்னேன். ஆனால் அதை கூட உங்கள் ஆளுங்க சரியாக பண்ணலை. ஒரு ஆள் வந்து அடித்து உங்கள் 10 பேர் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்களே, இதெல்லாம் என்னன்னு சொல்லு சித்தப்பா நானு" அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பக்கம் பசுபதிங்கிறவர் பேசுகிறாரு. "இல்லை தாமரை, அடித்தவன் கொஞ்சம் முரட்டாளா இருப்பான் போல இருக்கு. ஏன்னா நம்ம பசங்க எல்லாருமே பயங்கரமாக அடி வாங்கி இப்போது உடம்புலாம் முடியாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கானுங்க, படுத்த படுக்கையா. எல்லாரும் விசாரித்தாலுமே எல்லாம் ஒன்று தான் சொல்கிறாங்க. அவன் ஒரு ஆள் தான், ஆனால் அவன் அடித்த அடி ஒன்று ஒன்று இடி மேல் விழுந்திருக்கு. அவன் ரொம்ப மோசமான ஆளாக இருப்பான் போல தாமரை" அப்படின்னு சொல்ல, "ஐயோ சித்தப்பா, அது வேறு யாரும் கிடையாது. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை தான். எங்கள் மாமா இருக்காருல்ல, ராஜங்க மாமா, அவருடைய பையன் சேது. அவர் தான் அடிச்சிருக்காரு. அவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்" அப்படின்னு சொல்ல, "அப்படியே தாமரை, அதான் விடு தாமரை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆளுங்களை இன்னும் ஒரு 2 நாள் கழித்து திரும்ப அனுப்புகிறேன். அனுப்பி பிரச்சனை பண்ணி பெரிய கலவரமாக மாற்றுறேன். அதில் அந்த ஹோட்டல் இருக்கிற இடமே இல்லாமல் தரமட்டமாக ஆக்கிடுறேன்" அப்படின்னு சொல்ல, "சரி சித்தப்பா, இருந்தாலும் பிரச்சனைலாம் பார்த்துக்குங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாம் தாமரை, அந்த பையனை என்ன பண்ணணுமா?" அப்படின்னு கேட்க, "எந்த பையனை சித்தப்பா?" "அதான் நம்ம பசங்களை அடித்தானே, அவனை தான் கையை காலை உடைக்க சொல்லவா?" "ஐயோ சித்தப்பா, அதெல்லாம் பண்ணிடாதீங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறேன்ல, அவர் தான் என் புருஷன். அப்படிலாம் பண்ணிடாதீங்க சித்தப்பா" அப்படின்னு சொல்லவும், கருப்புக்கு இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுது. "இன்னும் தாமரை இப்படி பேசிகிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த தாமரை தான் ஆள் செட் பண்ணி தமிழ்ச்செல்வி ஹோட்டலை அடித்து நொறுக்க சொல்லியிருக்கா. அப்படி பேசுகிறத தமிழ்ச்செல்வி அப்போ காதில் வாங்கியிருப்பாங்க. அதனால தான் உடனே நம்மள்ட்ட சொல்லி காப்பாற்ற சொல்லியிருக்கு அந்த பொண்ணு. பரவாயில்ல. ஆனால் சேதுவை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவர் என் புருஷன்லாம் சொல்லுது இந்த தாமரை. ஏற்கனவே சேதுக்கு தமிழ்ச்செல்வி கூட கல்யாணம் ஆயிடுச்சு. வயிற்றில் ஒரு வாரிசு வளர்ந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் தாமரை இன்னும் தான் மனசுக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காளே. அப்போது இந்த வீட்டில் நடக்கிற முக்கால்வாசி பிரச்சனைக்கு காரணம் தாமரை தானா? ஆனால் எந்த ஒரு பாவமும் பண்ணாமல், எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் அந்த தமிழ்ச்செல்வி புள்ள பாவம் இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு வெளியில் உட்காந்துருக்கா. ஆனால் இந்த வீட்டு சாப்பாடை 3 வேளையும் நான் சாப்பிட்டுட்டு இந்த வீட்டை எப்படி கெடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்க தாமரை இந்த வீட்டுக்குள்ளே இருக்காளே அப்படின்னு சொல்லி கருப்பு யோசிக்கிறாரு. இதை சும்மா விடக்கூடாது. இதை உடனே போய் நம்ம சேதுகிட்ட சொல்லி எப்படியாவது இந்த தாமரை பற்றின விஷயங்களை வெளியில் கொண்டு வரணும். இல்லை அப்படின்னா பாவம் தமிழ்ச்செல்வி ரொம்ப கஷ்டப்படுது நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கிளம்புறாரு. ஆனால் கருப்பு யோசிக்கிறாரு, இதை போய் நாம் எப்படியும் சேதுகிட்ட சொன்னால் சேது நம்ப போகிறது இல்லை. தமிழ்ச்செல்விக்காக நீ சப்போர்ட் பண்ணி வேற ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுன்னு கேட்பான். கண்டிப்பாக இதை ஆதாரத்தோடு நிரூபிக்கணும். நிரூபித்தா மட்டும்தான் அந்த சேது நம்புவான், இந்த வீட்டில் இருக்க எல்லோரும் நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி உடனே நம்ம கருப்பு யோசித்து உடனே தாமரை பேசுகிற எல்லாத்தையுமே அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் தாமரை பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் ராஜாங்க மாமாவுக்கும் சேதுக்கும் சண்டை வந்துடுச்சு. இப்போதைக்கு இந்த ஹோட்டலை அடிச்சு நொறுக்கி தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு விரட்டிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நாங்கள் எப்படியாவது ராஜாங்க மாமா மனசை மாற்றி சேது வேணால் கல்யாணம் பண்ணிப்பேன். இதுக்காக தான் இவ்வளோ தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்காக கொஞ்சம் அதெல்லாம் முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லவும், எல்லாத்தையும் வீடியோ எடுத்த கருப்பு நேராக போய் சேதுகிட்ட காட்டுறாரு. "இங்கே பாரு மாப்பிள்ளை, ஏதோ என்னமோ என் தங்கச்சி தப்பு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே பாரு, இது என்னன்னு பார்த்தா தான் உனக்கே புரியும்" அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு காட்டினோடனே சேதுக்கு செம்ம கடுப்பாகுது, கொந்தளிக்கிறாரு. "என்னம்மா இதெல்லாம் எப்போ நடந்துச்சு?" அப்படின்னு கேட்க, "இப்போ தான் மாப்பிள்ள சுட சுட உள்ள கிச்சன் நடந்துருந்துச்சு. நான் உனக்காக வீடியோ எடுத்து வந்தேன். இந்த வீட்டில் ஒரு தப்புமே பண்ணாத பாவம் அந்த சின்ன பொண்ணை கார் ஷீட்டில் போட்டு எவ்வளோ பாடுபடுத்துறீங்க. ஆனால் கூடவே இருந்துக்கிட்டு இவ்வளோ கெட்ட விஷயத்தை பண்ணிக்கிட்டு தொடர்ந்து உங்களுக்கு ஆப்பு அடிக்கணுன்னே காத்துட்ருக்கா தாமரை. அவளெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுருக்கீங்களா மாப்பிள்ள? நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கீங்க பாருங்கள்" அப்படின்னு சொல்லவும் சேது பயங்கரமாக அழுகுறாரு. மோகனா அப்பத்தா ஓடி வந்து கேட்குறாங்க. அப்போதைக்கு சேது கருப்பு காட்டின எல்லாத்தையுமே போட்டு காட்டுறாரு. அதை பார்த்து அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. "அட பாவிங்களா, அப்போது தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணலையா? இந்த தாமரை பண்ண தப்புக்கு தான் அவள் தண்டனை எடுத்துகிட்டு அனுபவிச்சுட்டு இருக்காளா? பாவம்டா அந்த புள்ள. வாய் வயிறுமா அந்த கார் ஷெட்டில் கடந்து ரொம்ப கஷ்டப்படுறா சேது. போடா, போய் அந்த புள்ளைய அழைச்சிட்டு வீட்டுக்கு. ராஜாங்கத்துக்கு ஃபோன் ஆடுறா, அவனை வர சொல்லி இந்த உண்மையை எல்லாத்தையும் சொல்லுங்கடா. அவன் வந்து என்ன முடிவு எடுக்கணும்னோ அதுதான் முடிவாக இருக்கட்டும். பாவம் இந்த வீட்டில் எல்லாரையும் நல்லவன்னு நினச்சி நம்பி சோறு போட்டால் இந்த நாய்ங்க இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே அதனுடைய விஷத்தை கக்குதுங்களா? இன்னையோட இதுங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்" அப்படின்னு சொல்லி அப்பத்தா பயங்கரமாக கொந்தளிச்சு கத்துறாங்க.